கைவீசம்மா கைவீசு. ராசிபலன் பார்க்க கைவீசு. நல்ல செய்தி கேட்க கைவீசு. கருப்பாயி சோதனத்துக்கு கைவீசு. வணக்கம் நேயர்களே. 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஆவணி மாதத்தின் 9வது நாள், செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானுக்கும் துர்க்கை அம்மனுக்கும் உகந்த மங்களகரமான செவ்வாய்க்கிழமை. அன்றைய பஞ்சாங்க விவரங்களின்படி இன்று திதி வளர்பிறை திரையோதசி திதி இரவு 8:29 வரை, அதன் பிறகு சதுர்தசி திதி தொடங்குகிறது. நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் நள்ளிரவு 12:17 வரை, அதன் பிறகு திருவோண நட்சத்திரம் தொடங்குகிறது. யோகம் அமிர்த யோகம். இன்றைய செவ்வாய்க்கிழமை சிவபெருமானின் பூரண அருளை பெற்றுத்தரும் மிக விசேஷமான ஆவணி மாத வளர்பிறை பிரதோஷ புண்ணிய நாளாகும். இன்றைய நாளில் அதீத ஆற்றல் கொண்ட கோச்சார கிரக மாற்றங்கள் நிலவுகின்றன. கடக ராசியில் சூரியன், புதன் மற்றும் உச்சம் பெற்ற குரு பகவானும், சிம்ம ராசியில் கேதுவும், கன்னி ராசியில் நீசம் பெற்ற சுக்கிரனும், தனுசு ராசியில் சந்திரனும், கும்ப ராசியில் லாபஸ்தான ராகுவும், மீன ராசியில் விரயச்சனி பகவானும், மிதுன ராசியில் வீரியஸ்தான செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கிறார்கள். நன்மைகளை அள்ளித்தரும் குரு பகவான் கடக ராசியில் தன் உச்சநிலையை அடைந்து பலமாய் வீற்றிருக்க, சந்திரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியை நோக்கி தன் பயணத்தை தொடர்கிறார். இந்த அதீத கிரக நிலைகளின் பின்னணியில் ஜோதிட மண்டலத்தின் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களின் வாழ்வில் என்ன மாதிரியான அதிரடி மாற்றங்கள் நடக்கப் போகிறது? இந்த 12 ராசிகளின் பலன்களின் ஜோதிட அலசலை இந்த ஒரே வீடியோவில் நாம் முழுமையாக மிக விளக்கமாக பார்க்கப் போகிறோம். வீடியோவை எங்கும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் முதல் முறையா வர்றீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் செய்திடுங்க. அப்போதான் நாங்க போடுற அடுத்தடுத்த ஜோதிட பதிவுகள் உங்களை உடனே வந்தடையும். சரி, இப்போ முதலாவதா நாம பார்க்க போறது மேஷராசி. மேஷராசி அன்பர்களே, இதன் அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள். இன்று பாக்கியங்கள் கூடும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். குரு பகவான் உச்சம் பெற்று விளங்குவதால் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளும் மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கும். லாப ராகுவின் பலத்தால் தனவரவு திருப்திகரமாக இருக்கும். 3ஆம் இடத்து செவ்வாயால் சகோதர வழி ஆதரவு கிட்டும். இருப்பினும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியவை வீண் அலைச்சல்கள் மற்றும் தேவையற்ற மருத்துவச் செலவுகள் வரலாம். பட்ஜெட் போட்டு செலவு செய்வது நல்லது. சுக்கிரன் நீசம் பெற்றிருப்பதால் கூட்டுத் தொழிலில் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். சுருக்கமாகச் சொன்னால், பாக்கிய சந்திரன் துணை நிற்பதால் வாரத் தொடக்கமே அனுகூலமாக இருக்கும். விரய சனியின் தாக்கம் இருப்பதால் திட்டமிட்டு செயல்படுவது மேஷ ராசிக்காரர்களுக்கு நலம் தரும். ரிஷப ராசி. உங்களுக்கான பலன்கள். உங்கள் ராசிக்கு நேற்றோடு சந்திராஷ்டம காலம் முழுமையாக முடிவடைந்துவிட்டதால் இன்று உங்களுக்குள் இருந்த மன உளைச்சல்களும் குழப்பங்களும் நீங்கி சுறுசுறுப்பு கூடும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் மிக வலுவாக அமர்ந்திருப்பதால் பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்து ராகு தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய பாதைகளை வகுத்துக் கொடுப்பார். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியவை 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் கேது இணைந்திருப்பதால் தாயாரின் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும். 5ஆம் வீட்டில் சுக்கிரன் நீசம் பெறுவதால் பிள்ளைகளின் படிப்பு விஷயங்களில் சற்று அக்கறை காட்டுவது நல்லது. 2ஆம் இடத்து செவ்வாயால் கோபமான பேச்சை தவிர்க்கவும். சுருக்கமாகச் சொன்னால், சந்திராஷ்டமம் முடிந்து லாப சனி கை கொடுப்பதால் தொட்டதெல்லாம் துலங்கும் நன்னாளாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை அமையும். மிதுன ராசி. உங்களுக்கான பலன்கள். 2ஆம் வீடான தன மற்றும் வாக்கு ஸ்தானத்தில் குரு பகவான் சூரியன் மற்றும் புதனோடு இணைந்து உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் பணப்புழக்கம் மிக திருப்திகரமாக இருக்கும். 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் கூடும். கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் பெருகும். 10ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியவை உங்கள் ராசியிலேயே செவ்வாய் அமர்ந்திருப்பதால் தேவையில்லாத முன்கோபமும் அவசர முடிவுகளும் எடுக்கத் தோன்றும். கோபத்தை குறைத்துக் கொள்வது காரிய வெற்றியைத் தரும்.
4ஆம் வீட்டில் சுக்கிரன் நீசம் பெற்றிருப்பதால் வீடு பராமரிப்பு செலவுகள் அதிகமாகலாம். தனஸ்தான குரு மற்றும் 7ஆம் இடத்து சந்திரனின் பலத்தால் பணவரவும் குடும்ப மகிழ்ச்சியும் இரட்டிப்பாகும். ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்படுவது மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரும் வெற்றியை தரும். கடக ராசி. உங்களுக்கான பலன்கள். உங்கள் ராசியிலேயே குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் மதிப்பும் உயரும். 6ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களின் பழைய கடன்கள் குறைய வழி பிறக்கும். எதிர்ப்புகள் மற்றும் போட்டி பொறாமைகள் தவிடுபொடியாகும். 9ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் இழுபறியாக இருந்த சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பிரதோஷ நாளான இன்று சிவ வழிபாடு நன்மைகளைத் தரும். 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் பண விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. பெரிய தொகையை இன்று யாருக்கும் கடனாக கொடுக்க வேண்டாம். 12ஆம் வீட்டில் செவ்வாய் மறைந்திருப்பதால் வாகனங்களை இயக்கும்போது அசாத்திய கவனம் தேவை. ஜென்ம குருவின் உச்ச பலத்தாலும் 6ஆம் இடத்து சந்திரனாலும் நன்மைகள் பெருகினாலும் தனஸ்தான கேது மற்றும் விரய செவ்வாயின் தாக்கத்தால் பண பரிமாற்றத்தில் எச்சரிக்கையாக இருப்பது கடக ராசிக்காரர்களுக்கு பெரும் நன்மையை தரும். சிம்ம ராசி. உங்களுக்கான பலன்கள். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பலமாக அமர்ந்திருக்கிறார். இதனால் ரியல் எஸ்டேட் மற்றும் தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். 5ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரும். குரு பகவான் உச்சம் பெற்று உங்கள் 8ஆம் வீட்டை பார்ப்பதால் தீராத கடன்கள் மற்றும் நோய்களின் வீரியம் குறையும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் அஷ்டம சனி காலம் நடக்கிறது. புதிய வேலைகளை துவங்கும்போது காரிய தடைகளும் வீண் அலைச்சல்களும் ஏற்படலாம். 2ஆம் வீட்டில் சுக்கிரன் நீசம் பெறுவதால் ஆடம்பர செலவுகளால் கையில் இருக்கும் சேமிப்பு கரைய வாய்ப்புண்டு. லாப செவ்வாயின் பலத்தால் பணவரவு நன்றாக இருந்தாலும் அஷ்டம சனியின் தாக்கம் மற்றும் ஜென்ம கேதுவின் குழப்பங்கள் இருப்பதால் எந்தவொரு புதிய காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து செயல்படுவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாதுகாப்பை தரும். கன்னி ராசி. உங்களுக்கான பலன்கள். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் ராசிநாதன் புதனுடன் இணைந்து குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இது உங்களுக்கு மிக உன்னதமான ஒரு பொருளாதார வளர்ச்சியைத் தரும். 4ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தாயாரின் ஆதரவும் வீடு சார்ந்த சுகங்களும் உண்டாகும். 10ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பதால் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியவை. உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் கண்டகச்சனி காலம் நடக்கிறது. இதனால் கணவன் மனைவி இடையே அல்லது கூட்டுத் தொழில் கூட்டாளிகளுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். உங்கள் ஜென்ம ராசியிலேயே சுக்கிரன் நீசம் பெறுவதால் சில நேரங்களில் தேவையற்ற தாழ்வு மனப்பான்மை மற்றும் சோம்பல் ஏற்படலாம். 11இல் குருவின் உச்ச பலத்தால் பணவரவும் 10இல் செவ்வாயால் தொழில் வளர்ச்சியும் அமோகமாக இருக்கும். ஆனால் கண்டகச்சனியின் தாக்கம் இருப்பதால் குடும்ப உறவுகளிடம் வீண் விவாதங்களை தவிர்த்து விட்டுக் கொடுத்து செல்லுவது கன்னி ராசிக்காரர்களுக்கு பெரும் நன்மையை தரும். துலாம் ராசி. உங்களுக்கான பலன்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனோடு இணைந்து குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். தொழிலிலும் உத்தியோகத்திலும் மிகப்பெரிய அசுர வளர்ச்சி உண்டாகும். 3ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களின் தைரியமும் சுறுசுறுப்பும் கூடும். இளைய சகோதரர்கள் மூலம் நன்மைகள் நடக்கும். 6ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் எதிரிகள் பலமிழப்பார்கள். ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் நீசம் பெறுவதால் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதாலும் சுப செலவுகளாலும் கையில் இருக்கும் சேமிப்புகள் கரையலாம். பட்ஜெட் போட்டு நடப்பது நல்லது. 10இல் குருவின் உச்ச பலத்தால் தொழில் மேன்மையும் நல்ல பணவரவும் இருந்தாலும் விரயச் சஞ்சாரங்களால் ஆடம்பர செலவுகளைக் குறைத்து திட்டமிட்டு செயல்படுவது துலாம் ராசியினருக்கு பெரும் நன்மையை தரும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி. உங்களுக்கான பலன்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது உங்களுக்கு பேரதிர்ஷ்டத்தை தரும். பிதுர்வழி சொத்துக்கள் தடையின்றி கைக்கு வரும்.
2ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தனவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பேசப்படும். 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சுக்கிரன் நீசம் பெற்றாலும் லாப வீட்டின் அதிபதியாக இருப்பதால் திடீர் பணவரவுகள் உண்டாகும். ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் வீட்டில் மறைந்திருப்பதால் தேவையில்லாத முன்கோபம் வரலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடந்த நாட்களின் சந்திராஷ்டம பாதிப்புகள் நீங்குவதால் இன்று நிம்மதி கூடும் என்றாலும் புதிய முதலீடுகளில் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. பாக்கியஸ்தான குரு மற்றும் தன சந்திரனின் அதீத அருளால் உங்களுக்கு பொன்னான வாய்ப்புகளும் பெரிய பணவரவும் கிடைக்கும் நன்னாளாக இந்த செவ்வாய்க்கிழமை அமையும். தனுசு ராசி. உங்களுக்கான பலன்கள். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 8ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்து விபரீத ராஜயோகத்தை உருவாக்குகிறார். இதனால் எதிர்பாராத வழிகளில் திடீர் பணவரவு உண்டாகும். ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் இன்று உங்களுக்கு உத்வேகமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக இருக்கும். 3ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் உங்களின் தைரியமும் வீரியமும் பலமடங்கு கூடும். 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் கணவன் மனைவி இடையே அல்லது கூட்டுத் தொழில் கூட்டாளிகளுடன் வீண் விவாதங்கள் வரலாம். விட்டுக் கொடுத்துச் செல்ல வேண்டும். 9ஆம் வீட்டில் கேது அமர்ந்திருப்பதால் தந்தையின் உடல் நலத்தில் லேசான சுணக்கம் வந்து நீங்கும். ராசிநாதனின் விபரீத ராஜயோகத்தால் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருந்தாலும் 7ஆம் இடத்து செவ்வாயின் தாக்கத்தால் குடும்ப உறவுகளிடம் கனிவான பேச்சை கையாள்வது தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைதியை தரும். மகர ராசி. உங்களுக்கான பலன்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சம் பெற்று நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கிறார். இது உங்களுக்கு மிக உன்னதமான குரு பலன் காலமாகும். திருமண தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் கைகூடும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். 6ஆம் வீட்டில் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருப்பதால் உங்களை வீழ்த்த நினைத்த எதிரதிகள் பலமிழப்பார்கள். பிரதோஷ நாளான இன்று சிவ வழிபாடு இரட்டிப்பு பலன் தரும். இன்று உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான தனுசு ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் வீண் அலைச்சல்களும் தூக்கமின்மையும் திட்டமிடாத சுப விரயங்களும் ஏற்படலாம். 2ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் பேச்சில் நிதானம் மிக மிக அவசியம். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம். 7ஆம் இடத்து குருவின் பூரண பார்வையால் நன்மைகள் பல மடங்கு உயரும் என்றாலும் 12ஆம் இடத்து சந்திரன் மற்றும் 2ஆம் இடத்து சனியின் தாக்கத்தால் பண பரிமாற்றத்திலும் பேச்சிலும் எச்சரிக்கையாக இருப்பது மகர ராசியினருக்கு பெரும் நன்மையைத் தரும். கும்ப ராசி. உங்களுக்கான பலன்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் உங்களின் அறிவுத்திறனும் நிர்வாகத் திறமையும் பளிச்சிடும். 11ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் லாபங்கள் பன்மடங்கு பெருகும். நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்கள் மூலம் நன்மைகள் நடக்கும். 6ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சம் பெற்று உங்கள் 12ஆம் வீட்டை பார்ப்பதால் கடன்கள் மற்றும் நோய்களின் வீரியம் குறையும். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் 7.5 சனி காலம் நடக்கிறது. இதனால் காரியத் தடைகளும் விரயச் செலவுகளும் ஏற்படலாம். 7ஆம் வீட்டில் கேது இணைந்திருப்பதால் வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். செவ்வாய் மற்றும் லாப சந்திரனின் பலத்தால் சொத்துச் சேர்க்கை மற்றும் பணவரவு நன்றாக இருந்தாலும் 7.5 சனியின் தாக்கம் இருப்பதால் எந்தவொரு காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது கும்ப ராசிக்காரர்களுக்கு பாதுகாப்பை தரும். மீனம் ராசி. உங்களுக்கான பலன்கள். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இது உங்களுக்கு மிக உன்னதமான ஒரு அதிர்ஷ்ட காலமாகும். புத்திர பாக்கியம் கைகூடும். பிள்ளைகளால் பெருமை சேரும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். 10ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்து புதிய வாய்ப்புகளும் மேன்மைகளும் உண்டாகும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியவை. சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிப்பதால் ஜென்ம சனி காலம் நடக்கிறது. மேலும் இன்று நள்ளிரவு வரை உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான தனுசு ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டம திருநாள் நீடிக்கிறது. எனவே புதிய முயற்சிகள், பயணங்கள், பெரிய பணப் பரிமாற்றங்களை தவிர்ப்பது நல்லது.
5ஆம் இடத்து குருவின் உச்ச பலத்தாலும் 10ஆம் இடத்து சந்திரனாலும் அசுர வளர்ச்சி இருந்தாலும் சந்திராஷ்டம மற்றும் ஜென்ம சனியின் தாக்கம் இருப்பதால் எதிலும் அமைதியோடும் பொறுமையோடும் நகர்வது மீனம் ராசிக்காரர்களுக்கு பெரும் நன்மையை தரும். நேயர்களே, 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இந்த மங்களகரமான ஆவணி மாத செவ்வாய்க்கிழமை அன்றைய திருக்கணித கிரக நிலைகளின் அடிப்படையில் மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒட்டுமொத்த 12 ராசிகளுக்கான துல்லியமான பலன்களை இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்த்தோம். குருவின் உச்ச பலத்தால் தொழில் அசுர வளர்ச்சியையும் பண லாபங்களையும் அனுபவிக்கப் போகும் ராசிகளாக இருந்தாலும் சரி, ஜென்ம சனி மற்றும் அஷ்டம சனியின் தாக்கத்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகளாக இருந்தாலும் சரி, முறையான திட்டமிடலும் இன்றைய தினத்திற்குரிய வளர்பிறை பிரதோஷ சிவபெருமானின் வழிபாடுகளும் உங்களை எப்போதுமே நல்வழிப்படுத்தும். குறிப்பாக மீன ராசிக்காரர்கள் இன்று சந்திராஷ்டம நாள் என்பதால் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த வீடியோவில் நாம் பார்த்த பலன்கள் யாவும் கோச்சார கிரக நிலைகளின் அடிப்படையிலான பொதுவான பலன்கள் மட்டுமே. உங்களுடைய துல்லியமான தனிப்பட்ட ஜாதக பலன்கள் மற்றும் நடப்பு தசா புத்திகளைப் பற்றி தெரிந்து கொள்ள உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊரை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நமது சேனலில் தொடர்ந்து வரவிருக்கும் தினசரி ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் செய்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான ஜோதிட பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.